விழுப்புரம் அருகே அரசு பள்ளியில் பல நாட்களாக தேங்கி நிற்கும் வெள்ளம் வடியாததால் கோவிலில் வகுப்புகள் நடத்தும் அவல நிலை தொடர்ந்து வருகிறது. அது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். அண்மையில் பெய்த கனமழையினால் விழுப்புரம் மாவட்டத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. வளவனூர் அருகே உள்ள தொட்டி கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியை தண்ணீர் சூழ்ந்தது. மழை ஓய்ந்துள்ள போதிலும் பள்ளியை சூழ்ந்த வெள்ளம் வடியாததால் அங்கு வகுப்புகள் நடத்த முடியாத நிலை காணப்படுகிறது. இதனால் பள்ளியை அடுத்துள்ள அம்மன் கோயிலில் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. சுமார் 100 மாணவர்கள் இந்த வகுப்புகளில் பங்கேற்று வருகின்றனர். போதிய இடம் இல்லாததால் மாணவர்களும் ஆசிரியர்களும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். ஸ்கூல்ல நிறைய மழை பெஞ்சதுனால தண்ணி அப்படியே நிறைய நிற்குது. அதனால நாங்கள் கோயிலில் வந்து படிக்கிறோம். தண்ணி ரொம்ப இருக்கிறதுனால நாங்கள் அந்த ஸ்கூலுக்கு போக முடியல. அதனால நாங்கள் கோயிலே படிக்கிறோம். இந்நிலையில் பள்ளியில் தேங்கி நிற்கும் தண்ணீரில் கழிவுநீரும் கலந்துள்ளதால் துர்நாற்றம் வீசுகிறது. அங்கு கொசுக்கள் உற்பத்தியாகி தொற்றுநோய் பரவும் நிலை உருவாகியுள்ளது. மேலும் பள்ளிக்கு செல்லும் சாலை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் இன்னலுக்கு ஆளாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இங்கே ஸ்கூல் நடக்குது. இதே மாதிரி பிள்ளைங்க தீபாவளியிலேருந்து இதே மாதிரி தண்ணி நின்றுக்கிறதுக்கு எந்த ஸ்டெப்பு யாரும் எதுவும் எடுக்கலை. பிள்ளைங்க எல்லாம் இது கோவிலில் சொல்லி இது கொடுத்துட்ருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது பிள்ளைங்கள பார்க்கக்குள்ள. எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்குதுங்க. லைட்டாக மழை பெஞ்சாலே தண்ணி நிற்கிது குட்டையாட்டம். பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க படிக்கிறதுக்கு. டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பள்ளி மாணவர்களின் நலனையும் தங்கள் பகுதியின் சுகாதாரத்தையும் கருத்தில் கொண்டு நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக விழுப்புரத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் பிறை சூடனுடன் செய்தியாளர் கோபிநாத்.